நம்ம வாழ்க்கையில் சில பேர்கிட்ட கெட்டவங்கன்னே பேர் எடுத்துகிட்டு போயிடலாம். எதனால் அப்படின்னா, நல்லவங்கன்னு நம்ம பேர் வாங்கணுன்னா அவங்கக்கிட்ட நிறைய நம்ம நடித்தா மட்டும்தான் அந்த நல்லவங்க அப்படின்ற பேரை வாங்க முடியும். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் எப்போவுமே காதல் கெஞ்சி கிடைக்கக்கூடாது. அன்பை எப்போவுமே பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கக்கூடாது. மரியாதையை எப்போவுமே யாருக்கிட்டேயுமே கேட்டு வாங்கக்கூடாது. நம்ம உணர்வுகளை யாருக்குமே புரிய வைக்கக்கூடாது. ஒருத்தங்க நம்மளை எப்போதுமே குறை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அமைதியாகவே இருந்துருங்க. எதனால் அப்படின்னா, ரூபா நோட்டுகளை விட சில்லறைக்கு தான் எப்போவுமே சத்தம் அதிகமாக இருக்கும். ஒருத்தங்க நம்மளை வீழ்த்திட்டாங்க அப்படின்னா வருத்தப்படக்கூடாது. எப்படி நம்மளை வீழ்த்தினாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த யோசனை தான் நம்மளுக்கான வெற்றி பாதை உருவாக்கி தரும். நம்ம லைஃப்பில் தடுமாறி விழும்போது நம்மளை தாங்கி பிடிச்சவங்களையும் மறக்கக்கூடாது. தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்குறவங்களையும் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. நம்மளுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுக்குறதும் சொல்ல முடியாத வலியை கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச உறவாக மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம எங்கே நிராகரிக்கப்படுறோமோ அங்கே கோவத்தை காட்டுறதை விட சிரித்த முகத்தை காட்டுறது தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி. ஒருத்தங்களை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்மளோட ரகசியத்தை எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லிடக்கூடாது. எதனால் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்ம கூட யாரும் இருக்க போகிறதில்ல. நம்ம சிரிக்கும்போது கூட அதில் மறைஞ்சிருக்கிற வலியை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு உண்மையான உறவுகள். யாரோட அன்புக்காகவும் ஃபஸ்ட்டு அழாதீங்க. அதே மாதிரி உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்கள்ல அவங்களையும் அழ வைக்காதீங்க. அவங்களாலையும் அதை தாங்க முடியாது, உங்களாலையும் அதை தாங்கிக்க முடியாது. நம்மளோட மதிப்பு தெரியாதவங்களுக்கு நம்மளோட உழைப்போ அர்ப்பணிப்போ எப்போவுமே புரியாது. உங்களுக்கு நெருக்கமானவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க. சில பேருக்கு நம்ம முக்கியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட வாழ்க்கை சரியாயிடும். நம்ம வாழ்கிற உலகத்தில் பார்த்திங்கன்னா உண்மையும் பொய்யும் கலந்து தான் இருக்கும். சில நேரத்தில் நம்மளுக்கு உண்மையாக தெரிகிறதே பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அது பொய்யாகவும் நம்மளுக்கு தெரியும். சில பேர்கிட்ட நம்ம உண்மையை பேசுகிறத விட அமைதியாக இருந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்க விருப்பப்படி நம்ம வாழணும்னா கண்டிப்பாக பொய் தான் பேசணும். அடுத்தவங்க விருப்பத்துக்காக நம்ம நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடிக்க தான் செய்யணும். மனம் திறந்து பேசணும். அதுக்காக மனசில் பட்டதெல்லாம் பேசிடக்கூடாது. சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. சில பேரோட பிரிவை நம்மளால் தாங்கிக்க முடியாது. சில பேரோட பிரிவு பார்த்திங்கன்னா நீங்கள் திருந்துறதுக்கு ரொம்ப உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் தான். கண்ணை கெட்டிக்காமலே பார்த்திங்கன்னா நம்மளை நாமே தேடிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் கிடைக்கிற ஒரே பரிசு என்னன்னு பார்த்திங்கன்னா ஏமாற்றம் தான். எல்லா நேரத்துலையும் நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் அது எவ்வளோ பட்டாலும் புரியாது. கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வளர்றோன்னு அர்த்தம். ஒரு கூட்டமே நம்மளுக்கு எதிரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வளர்ந்துட்டோன்னு அர்த்தம். சிரிச்சுக்கிட்டே உங்கள் கூட இருந்து உங்களை சீரழிக்கிற துரோகியை விட உங்களை முறைச்சிக்கிட்டே உங்கள் முன்னாடி இருக்கிறாங்க பாருங்கள் எதிரி, அவங்க எவ்வளோ பரவாயில்ல. நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவங்க தான் உங்களோட முதல் எதிரி. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதல் துரோகி. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த நிமிஷத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த நொடியை தீர்மானிக்கும். ஸோ எப்போவுமே தெளிவாக முடிவெடுங்க. உங்களை யாராவது ஏமாத்தினா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு போயிருங்க அந்த இடத்துலேருந்து. வாழ்க்கையில் உயர்ந்துட்டு அவங்க முன்னாடி போய் நின்னுங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற செருப்படியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக சொல்லுவாங்க. எதிரி 4 பேர்த்துக்கு முன்னாடி நம்மளை விமர்சிப்பாங்க. துரோகி பார்த்திங்கன்னா நம்ம இல்லாத நேரம் பார்த்தே நம்மளை பற்றி பேசுவாங்க. உங்களுக்கான நாளைய துரோகி பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா உங்கள் கூடவே இருக்கிறவங்க தான். புதுசாக யாரும் வரமாட்டாங்க. எல்லா தவறுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செஞ்சாலும் மன்னிப்பு கொடுக்கக்கூடாத ஒரே தவறு தான் துரோகம். தேவை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட நம்மளுக்கு துரோகி ஆகிடுவாங்க. தேவை தொடங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு துரோகி கூட நம்மளுக்கு நண்பன் ஆயிடுவாங்க. இதுதான் உலகம். ஸோ யார் தேவைக்கு நீங்கள் பலியாகிறாதீங்க. எய்த்தால் நிற்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எதிரி கிடையாது. தோளில் கை போடுறவங்களாம் பார்த்திங்கன்னா தோழன் கிடையாது. இதை உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே கிடையாது. துரோகத்தை எண்ணி துரோகத்தால் பாதிக்கப்பட்ட நீங்கள் இனிமேலாக அந்த துரோகத்தையும் துரோகியையும் நம்பி நினச்சி கஷ்டப்படாமல் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சமாவது சந்தோஷமாக வாழுங்க. இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. நம்ம வாழ்க்கையில் சில பேர்கிட்ட கெட்டவங்கன்னே பேர் எடுத்துகிட்டு போயிடலாம். எதனால் அப்படின்னா, நல்லவங்கன்னு நம்ம பேர்